ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக காவல்துறையின் புதிய டிஜிபி சந்தீப் ராய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். செகண்ட் கொஸ்டின், சீனாவின் புதிய இந்திய தூதர் யார்? விக்ரம் துரைசாமி. மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டுள்ளது? 2023 இயற்றிருக்காங்க. அதன் பேர் நரிசக்தி வந்தன். திட்டத்தின் பேர் நரிசக்தி வந்தன். மொத்தம் எத்தனை பெர்சன்ட்னு கேட்டால் 33%. மகளிர் ஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கேட்டால் 2023. நாலாவது கொஸ்டின், யசோதையும் கிருஷ்ணனும் ஓவியம் யாரால் வரையப்பட்டுள்ளது? ராஜா ரவிவர்மன். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த கொஸ்டின் இப்படின்னு கேட்பாங்க, ராஜா ரவிவர்மன் என்பவர் யார்னு கேட்டால் ஒரு ஓவியர். அஞ்சாவது கொஸ்டின், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் சாத்வின் நிரஞ்சன் ஜோதி. ஆறாவது கொஸ்டின், ஆர்டமிஸ் 2 திட்ட விண்கலத்தை எந்த விண்வெளி நிறுவனம் விண்ணில் செலுத்தியுள்ளது? நாசா. ஆர்டமிஸ் 2 என்பது நிலவுக்கு மனிதர்களை அழைத்து செல்லும் திட்டம்பா. ஏழாவது கொஸ்டின், நிலவில் தரையிறங்கிய போது நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் நிறுவனம் எது? ஒடிசியஸ். இரண்டாவது ப்ரூக் கோஸ்ட். எட்டாவது கொஸ்டின், நிலவில் மேற்பரப்பை உயர்தர படப்பிடித்தல், கனிம வளங்களை ஆராய்தல் மற்றும் முக்கியமாக நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை உறுதி செய்தல் போன்றவை அறிவியல் நோக்கங்களுக்காக சந்திரயான் 3. ஒன்பதாவது கொஸ்டின், நிலவில் தென் துருவ பகுதியை ஆய்வு செய்வதற்காகவும் நிலவில் நீர் இருப்பை கண்டறிந்து அதன் கனிவள நிலப்பரப்பு மற்றும் வளிமண்டலத்தை ஆழமாக புரிந்து கொள்க சந்திரயான் 2. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுத்துகளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. சந்திரயான் 3 எந்த நோக்கத்திற்காக பயன்படுகிறதுனா, மிகவும் இலகுவான ரோவரை பயன்படுத்தி தரையிறங்குதல் மற்றும் மேற்பரப்பு நிலை பகுப்பாய்வில் கவனம் செலுத்தியது. சந்திரயான் 4 நிலவில் இருந்து கனிமங்களை சேகரித்து வர இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம் சந்திரயான் 4. சந்திரயான் 5 2028-2029 திட்டமிடப்பட்ட நிலையில் இரவில் தப்பிப்பிழைத்தல் மற்றும் நீர் பனிக்கட்டிகளை துளையிடுவதில் கவனம் செலுத்தியது. சந்திரயான் 5. இந்த சந்திரயான் 5 இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து மேற்கொள்ளும் திட்டம் தான் இந்த சந்திரயான் 5. நாட்டில் முதல் ஆழ்கடல் துறைமுகம் கேட்டால் கேரளா விழிஞ்சியம். மியான்மரின் புதிய அதிபர் மின் ஆங் லாங். 15வது கொஸ்டின், முதல் ஆழ்கடல் விலங்குகளுக்கான தேசிய களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டால் பாபசாகரா மையம் கொச்சியில் அமைந்துள்ளது. 16வது கொஸ்டின், நவீன ரோடார், சேனார் மற்றும் பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட போர்க்கப்பல்னு கேட்டால் ஐஎன்எஸ் தாராகிரி. இதே கொஸ்டின் ஐஎன்எஸ் ஹரிதாமன் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்பா. ஃபஸ்ட்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்னா ஐஎன்எஸ் ஹரிஹண்ட். செகண்ட் ஐஎன்எஸ் ஹரிஹாட். 18வது கொஸ்டின், காலத்தின் அலைகள் நாடாளுமன்ற சூறையங்கள் வழியே பாரதத்தின் வரலாறு என்னும் நூலை எழுதியவர் சுதாமூர்த்தி. 19வது கொஸ்டின், சர்வதேச கன்னிவெடி விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 8, 2005. இங்கிலாந்தின் நம்பர் 1 செஸ் வீராங்கனை போதனா சீனிவாசன். இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீராங்கனை. 20வது கொஸ்டின், இங்கிலாந்தின் 20வது கொஸ்டின்,
இங்கிலாந்தின் நம்பர் 1 செஸ் வீராங்கனை கேட்டால் போதான சீனிவாசன், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5ஆம் தேதி. 22வது கொஸ்டின். விண்வெளி வீரர்களின் உடல் மன வலிமை பரிசோதிக்க இஸ்ரோ தொடங்கிய திட்டம் மித்ரா மிஷின். 23வது கொஸ்டின். உலக அளவில் மருந்துகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் கேட்டால் 3வது இடம். 24வது கொஸ்டின். ஊழல் மிகுந்த நாடுகளின் இந்தியாவின் தரவரிசை 2025 படி 33 புள்ளிகள் பெற்று 91வது இடத்தை பெற்றுள்ளது நம்ம இந்தியா. 25வது கொஸ்டின். நீதி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு 2வது இடம். 27வது கொஸ்டின். உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகில் டாஸ் பெரிய நாடாக இந்தியா உள்ளது 3வது இடம். 2006ஆம் ஆண்டிற்கான ஆசிய உற்பத்தி குறியீட்டில் இந்தியா 6வது இடத்தை பெற்றுள்ளது. 28வது கொஸ்டின். 2026ஆம் ஆண்டுக்கான கோலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் முதலிடம் பிடித்த மாநிலம் கர்நாடக மாநிலம். 29வது கொஸ்டின். WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டால் செர்பியா நாட்டில் நடைபெற்றது. அப்புறம் இதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கறது என்னன்னா பொது அறிவு வினாக்கள். பொது அறிவு வினாக்களில் சர்வதேச அமைப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக சுகாதார நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1948 ஜெனீவாவில். அதன் தலைமையகம் ஜெனீவா. சர்வதேச அணுசக்தி கழகம் எங்குள்ளதுன்னு கேட்டால் வியன்னாவில் உள்ளது. ஆஸ்திரேலியா வியன்னா 1957 நிறுவப்பட்ட ஆண்டு. 3வது கொஸ்டின். பன்னாட்டு நீதி நிறுவனம் எங்குள்ளதுன்னு கேட்டால் நிறுவப்பட்ட ஆண்டு 1956 தலைமையகம் வாஷிங்டன். பன்னாட்டு வளர்ச்சி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1960 அமெரிக்கா வாஷிங்டன் உள்ளது. உலக வர்த்தக நிறுவனம் எங்குள்ளதுன்னு கேட்டால் ஜெனீவாவில் உள்ளது. நிறுவப்பட்ட ஆண்டு 1995 நிறுவப்பட்டது.